நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் மெட்டல்ஸ் வச்சு யூஸ் பண்றாங்க. என்னென்ன ஆக்டிவ் மெட்டல் எடுத்துக்காங்க பாருங்க. சோடியம், பொட்டாசியம், கால்சியம் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெடியூசிங் ஏஜென்ட்டா யூஸ் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க. சோ போரான் ஆக்சைடை நான் சோடியத்தை ரியாக்ட் பண்ணும்போது எனக்குன்னா போரானா ரெடியூஸ் ஆயிருது. தென் சோடியம் ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. அப்படியே ஆக்சைடை மாத்திர வேண்டியதான். அதே மாதிரி ருபிடியம் ஆக்சைடு என்னவாகும்? ருபிடியமா மாறும். தென் இது என்ன ஆகும்? மெக்னீசியம் ஆக்சைடா மாறிடும். அடுத்து வந்து பாருங்க டைட்டானியம் ஆக்சைடு டைட்டானியமா மாறும். தென் இது என்னவாகும்? மெக்னீசியம் ஆக்சைடா மாறிடும். தோரியம் ஆக்சைடு அதே மாதிரி என்ன ஆகும்? தோரியம் தென் இது வந்து என்ன ஆகும்? கால்சியம் ஆக்சைடா மாறிடும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? பேலன்ஸ் பண்ணணும். ஈக்குவேஷன் நிறைய இருக்கு அப்படின்னு முடிக்காதீங்க. ரொம்ப சிம்பிள். என்ன நடக்குது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுட்டா போதும். அவ்வளவுதான், நம்ம ஈஸியா போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? இப்ப கவனிங்க, இங்க போரான் 2 இருக்கு, இங்க 1 இருக்கு, இங்க 2 போடுங்க. ஆக்சிஜன் 3 இருக்கு, இங்க என்ன இருக்கு? நமக்கு 1 தான் இருக்கு. அப்ப முன்னாடி 3 போட்டீங்க அப்படின்னா சோடியம் எத்தனை ஆகுது? நமக்கு 6 ஆகுது. அப்ப 6 சோடியம் போடுங்க. தயவு செய்து இப்படி பேலன்ஸ் பண்ணி பாருங்க. மனப்பாடம் பண்ணா விஷயத்துக்கே ஆகாது. சரிங்களா? ரைட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க ருபிடியம் 2 இருக்கு, இங்க 1 இருக்கு, முன்னாடி 2 போடுங்க. ஆக்சிஜன் எத்தனை இருக்கு? 3 இருக்கு, இங்க 1 இருக்கு. அப்ப என்ன பண்ணுங்க? 3 போடுங்க. அப்ப மெக்னீசியம் 3 ஆயிடுது. மெக்னீசியம் 3 போடுங்க. அடுத்து அதே மாதிரி பாருங்க டைட்டானியம், ஒரு டைட்டானியம், ஆக்சிஜன் 2, அப்ப இங்க 2 போடுங்க. அப்ப மெக்னீசியம் 2 போடுங்க. பாத்தீங்களா? ஈஸியா அடுத்து வந்துட்டே இருக்கு பாத்தீங்களா? மிச்சப்படி அதே மாதிரி இங்க பாருங்க தோரியம் 1, ஆக்சிஜன் 2, இங்க 2 போடுங்க, இங்க 2 போடுங்க, முடிஞ்சு வேலை. சோ ஒண்ணு நீங்க பிராக்டிஸ் பண்ணாலே அடுத்தது என்ன பண்ற விஷயம் தானா வந்துரும்.